வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், அனுஜினா ஜெரால்ட். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சிதறும் அறிவும் சவால் விடும் செயற்கை நுண்ணறிவும் மாணவர்களை நல்வழிப்படுத்த திருத்தந்தை அழைப்பு. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை விவகாரத்தில் ஒருமித்த குரல், தொடரும் ஆதரவு அறிக்கைகள். யாழ் மரியன்னை பேராலயத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் புடைசூழ ஆயர் தின விழா. திருமண வாழ்வில் 25 வருடங்கள் நிறைவு கண்டு 113 தம்பதியினரை கௌரவித்து இரணைப்பாளி பங்கில் சிறப்பு நிகழ்வு. ரத்தினபுரி மறை மாவட்டத்தில் தேசிய குடும்ப ஆணைக்குழு கூட்டம். திருகோணமலை மறை மாவட்டத்தில் செபமாலை பேரணி, 2500க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. விரிவான செய்திகள். கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ பின்னணியில் இயங்கி மாணவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கை நோக்கத்தை உருவாக்க கல்வியாளர்கள் வழிகாட்ட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். ரோமில் 2026ஆம் ஆண்டு கருத்தரங்கிற்காக கூடியிருந்த அமெரிக்க கத்தோலிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சங்க பிரதிநிதிகளை ஆனி மாதம் 3ஆம் தேதி கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள், கத்தோலிக்க கல்வி என்பது அறிவை பகிர்வதை கடந்தும் உண்மையின் முழுமையான வடிவமான கிறிஸ்துவை தேட மாணவர்களை வழிநடத்த வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். மேலும் திருத்தந்தை தனது மாண்புமிகு மனிதநேயம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டி, நவீன உலகில் அறிவு பல துறைகளாக சிதறி கிடப்பதால் அறிவையும் வாழ்க்கை அனுபவங்களையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான பார்வை இளைஞர்களுக்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்டு, கல்வியில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி புதிய வாய்ப்புகளை உருவாக்கினாலும் மாணவர்களின் பகுத்தறிவு, பொறுப்புணர்வு மற்றும் சிந்தனை திறன்கள் பாதிக்கப்படாதவாறு கல்வி நிறுவனங்கள் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் நற்போதனைகளையும் விழுமியங்களையும் வழங்கி மாணவர்களின் வாழ்வையும் சமூகத்தின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் திரு அவையின் பணியை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று நம்பிக்கையையும் திருத்தந்தை வெளிப்படுத்தினார். தமிழ் இன படுகொலை, இனப்பிரச்சினை மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக இரத்தினபுரி மறை மாவட்ட அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்வினையாக இலங்கை கத்தோலிக்க தேசிய ஊடக மற்றும் சமூக தொடர்பாடல் ஆணைக்குழுவின் இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிறிசாந்த வெளியிட்ட அறிக்கை குறித்து யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குருக்கள் தமது ஆழ்ந்த கவலையையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர்கள், தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக எதிர்கொண்ட அநீதிகள், வன்முறைகள் மற்றும் இடப்பெயர்வுகள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் உச்சநிலையை எட்டியதாக குறிப்பிட்டு, தமிழ் மக்களின் துயரங்கள் மற்றும் போரின் விளைவுகள் தொடர்பான உண்மைகள் நேர்மையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் கருத்து தெரிவிக்கையில், அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் அல்ல என்றும், போருக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களுடனும் மதகுருமார்களுடனும் கலந்துரையாடி அவர் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையிலேயே அவை முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் போரின் இறுதி கட்டத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக முன்னாள் மன்னார் ஆயர் அமரர் யாயிப்பு யோசிப்பு ஆண்டகை சர்வதேச மட்டத்தில் முன்வைத்த விடயங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். அதேவேளை அர்ச்சனை மங்களராஜா கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு, பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சினைகள் மற்றும் போரின் இறுதிக்கட்டத்தில் பொதுமக்கள் எதிர்கொண்ட மனிதாபிமான நெருக்கடிகள் ஆகியவை தொடர்பில் கவலை வெளியிட்டு பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் கூட பொதுமக்கள் உயிரிழந்தமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை போன்ற விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்களை மதிப்பதும் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதும் மட்டுமே இலங்கையில் நிலையான சமாதானத்திற்கு நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கும் என வலியுறுத்திய யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குருக்கள், தமிழ் மக்களின் துயரங்கள் தொடர்பாக வெளிப்படையாக குரல் கொடுத்து அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் நிலைப்பாட்டையும் பாராட்டியுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இடம்பெற்றதை வலியுறுத்தியும், இது தொடர்பாக அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர்கள், முள்ளிவாய்க்காலில் பொதுமக்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள், பாதுகாப்பு வலயங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள்
மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அமரர் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் ஐக்கிய நாடுகள் சபை சமர்ப்பணங்கள் உள்ளிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் அறிக்கைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் தொடர்பாக சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் உண்மையை ஏற்றுக்கொள்வதே நல்லிணக்கத்தின் அடிப்படை என்றும் தெரிவித்துள்ளனர். இவ்வூடக சந்திப்பில் சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மத, சமூக மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழர்களுக்கு எதிராக இலங்கையின் உள்நாட்டுப் போரின் இறுதி கட்டத்தில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்ற நிலைப்பாட்டை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் இனப்பிரச்சனையையும் ஆயுத மோதலையும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என மட்டும் சித்தரிப்பது வரலாற்று உண்மைகளையும் தமிழ் மக்களின் வாழ்வனுபவங்களையும் புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ள பேரவை 1956 ஆண்டின் தனிச்சிங்கள சட்டம், தமிழர்களுக்கு எதிரான இன வன்முறைகள், யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு, கருப்பு ஜூலை இனப்படுகொலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் பாகுபாடுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஆயுத மோதலுக்கான பின்னணியை உருவாக்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் 2009 ஆண்டு போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் பலமுறை கவலை வெளியிட்டுள்ளதையும் பேரவை நினைவூட்டியுள்ளது. மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் ராயப்பு யோசிப்பு முன்வைத்து சுமார் 1,46,000 தமிழ் மக்களின் நிலை குறித்த கேள்விக்கு இதுவரை நம்பகமான பதில் வழங்கப்படவில்லை என்றும் வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை 2022 ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் மே 18 தேதியை தமிழர் இனப்படுகொலை நினைவு நாள் என குறிப்பிட்டிருந்ததையும் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குழுக்களும் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை உண்மை, நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் பரஸ்பர புரிதலின் அடிப்படையிலேயே நிலையான நல்லிணக்கம் உருவாக முடியும் என வலியுறுத்தியுள்ளது. மேலும் தமிழ் மக்களின் வரலாற்று அனுபவங்களையும் துயரங்களையும் உள்ளடக்கிய சமநிலையான அணுகுமுறையை கத்தோலிக்க ஆயர் பேரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழர் தேசிய பிரச்சினை, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் ஆயுத மோதலின் போது தமிழ் மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள் தொடர்பாக அண்மையில் வெளியான கருத்துக்களை தெளிவுபடுத்தி யாழ்ப்பாண மறைமாவட்ட நீதி மற்றும் சமாதான ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வறிக்கையில் போரின் போது தமிழ் மக்கள் அனுபவித்த வேதனைகள் தொடர்பாக ரத்தினபுரி மறைமாவட்ட அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்களை அங்கீகரிக்கும் துணிச்சலான வெளிப்பாடு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மோதலை பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என வர்ணித்த இலங்கை கத்தோலிக்க தேசிய வெகுஜன ஊடக மற்றும் சமூக தொடர்பாடல் ஆணைக்குழுவின் இயக்குநர் அருட்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த அவர்களின் கருத்துக்கள் குறித்தும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் உள்நாட்டு மோதல் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஆணைக்குழு வடக்கு கிழக்கு ஆயர் ஒன்றியம் 2022 ஆண்டு வெளியிட்ட மே 18 தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் நாள் தொடர்பான அறிவிப்பை மீள உறுதிப்படுத்தியுள்ளது. போரின் விளைவுகள் இன்னும் பல வடிவங்களில் தொடர்வதாக சுட்டிக்காட்டியுள்ள ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட மக்களின் நினைவுகூரும் உரிமையை மதித்து பாதுகாப்புடன் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அடிப்படையாக கொண்ட நல்லிணக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து முன்னெடுத்து யாழ் மறைமாவட்ட ஆயர் பேருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் பெயர் கொண்ட விழா ஆணி மாதம் 2ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. மறைக்கல்வி நிலைய இயக்குனரும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்க போசகருமான அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் ஆயர் அவர்கள் ஆயர் இல்லத்திலிருந்து பேண்ட் வாத்தியங்களோடு பாடசாலை மாணவர்களால் புனித மரியன்னை பேராலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து ஆயர் தலைமையில் பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலி நிறைவில் ஆயருக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் 2025 ஆண்டு நடைபெற்ற கத்தோலிக்க திருமறை தேர்வில் சிறப்பு சித்தியடைந்த 35 மாணவர்களுக்கான பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய குடும்ப ஆணைக்குழு பொதுக்கூட்டம் ஆனி மாதம் 4ஆம் 5ஆம் திகதிகளில் ரத்தினபுரி மறைமாவட்டத்தில் நடைபெற்றது. தேசிய குடும்ப ஆணைக்குழுவிற்கு பொறுப்பான காலிமறை மாவட்ட ஆயர்
பேரருட்தந்தை ரேமன் கிங்ஸ்லி விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டலில் தேசிய இயக்குனர் அருட்தந்தை ஜெஹான் குணதிலக அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சூரியகந்த தியான இல்லத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. முதல் நாள் நிகழ்வில் பேரருட்தந்தை ரேமன் கிங்ஸ்லி விக்ரமசிங்க அவர்கள் ஆரம்ப உரையை வழங்கியதுடன் தொடர்ந்து கடந்த கூட்ட அறிக்கை சமர்ப்பித்தல், மறைமாவட்ட அறிக்கைகள் சமர்ப்பித்தல், கலந்துரையாடல், வெளிக்கள பயணம், திருச்செபு மாலை என்பவற்றுடன் மாலை மகிழ்வூட்டல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இரண்டாம் நாள் நிகழ்வுகள் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அன்றைய தினம் கொழும்பு மறைமாவட்ட குடும்ப ஆணைக்குழுவின் தமிழ் மொழிக்கு பொறுப்பான அருட்தந்தை பிரகாஷ் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் கருத்துரைகளும் இடம்பெற்றன. கருத்துரைகளை திரு சோனல் பெரேரா மற்றும் திருமதி நெத்மி பெரேரா ஆகியோர் இலங்கை நாட்டில் கரு அளிப்பின் தாக்கங்களும் திரு அவை எடுக்க வேண்டிய முயற்சிகளும் எனும் தலைப்பில் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் 12 மறைமாவட்ட ஆணைக்குழு இயக்குநர்கள், தம்பதிகள் என 36 வரையானவர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னியான முத்திப்பேறு பெற்ற மரிய திரேசா சிரமல் நினைவு நாள். ஆனி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தொண்டரும் மறைவல்லுநருமாகிய புனித எபிரேம் நினைவு நாள். ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதர் புனித பர்னபா நினைவு நாள். ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழா. ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மறைபணியாளரும் மறைவல்லுநருமான பாதுவா நகர் புனித அந்தோனியார் மற்றும் புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதய நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. திருமண வாழ்வில் 25 வருடங்கள் நிறைவு கண்ட தம்பதியினரை கௌரவித்து இரணைப்பாலி பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு வைகாசி மாதம் 31ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித பற்றிமாயனை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அஜித் சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தம்பதிகள் பிள்ளைகளால் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியத்துடன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இத்திருப்பலியில் தம்பதிகள் தங்கள் திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டதுடன் திருப்பலி நிறைவில் அவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. கௌரவிப்பு நிகழ்வில் கேக் வெட்டப்பட்டு அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் அருட்தந்தையர்களின் ஆசியுரையும் தம்பதிகளின் அனுபவ பகிர்வும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் 113 தம்பதியினர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய திருவிவிலிய தேர்வில் சிறப்பு சித்திகளை பெற்ற 13 மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம், அருட்தந்தையர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு நிகழ்வாக யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் துறவர சபை குருக்கள் துறவிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு கருத்தமர்வு ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இன்று யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட துறவர சபை குருக்கள் துறவிகள் மன்ற தலைவர் திருவிழ பணியாளர் சபை அருட்தந்தை பிராங்க் டவ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் கலந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மகத்துவமுள்ள மனுக்குலம் சுற்றுமடல் தொடர்பாகவும் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்கள் பற்றியும் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்வில் 60க்கும் அதிகமான குருக்கள் துறவிகள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். திருகோணமலை மறைமாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட செபமாலை பேரணி வைகாசி மாதம் 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணி புனித மரியாள் பேராலயத்தில் ஆரம்பமாகி பாலியூற்று புனித லூர்து அன்னை திருத்தலத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. திருப்பலியை லிங்கநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை ரோய்ஸ்டன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இப்பேரணியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என 2500க்கும் அதிகமானோர் பங்கு பெற்றிருந்தனர். எழுவைதீவு பங்கு மறைக்கல்வி மாணவிகளுக்கான இறையழைத்தல் பாசறை வைகாசி மாதம் 31ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுவைதீவு புனித தோமையார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை பொன்ராஸ் அடினூசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நல்லாயன் கன்னியர் சபை அருட்சகோதரிகள் கலந்து கருத்துரை, விளையாட்டுகள், குளிர்ச்சியல் பாடுகள் ஊடாக மாணவிகளை நெறிப்படுத்தினர்.
இந்நிகழ்வில் 30க்கும் அதிகமான மாணவிகள் பங்கு பெற்றிருந்தனர். அத்துடன் அன்றைய தினம் வணக்க மாத இறுதி நாள் திருப்பலிகள் எழுவைதீவு புனித தோமையார் ஆலயம் மற்றும் அனலைதீவு புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திலும் நடைபெற்றன. இத்திருப்பலிகளில் மறைக்கல்வி சிறார்கள் மரியன்னையின் பல்வேறு உருவங்கள் தாங்கி பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். சாட்டிப்பாங்கின் வெண்புறவி நகர் புனித அந்தோணியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் இணைந்து முன்னெடுத்த கள அனுபவ சுற்றுலா வைகாசி மாதம் 31ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருத்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களும் மறையாசிரியர்களும் ரீச்சா பண்ணை, தாளியடி கடற்கரை மற்றும் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை ஆகிய இடங்களை பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் 75 மாணவர்களும் 15 மறையாசிரியர்களும் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தீவகமறை கோட்ட பங்கு அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான அன்பிய பயிற்சியும் ஒன்று கூடலும் வைகாசி மாதம் 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல மண்டபத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்டு அன்பிய இணைப்பாளர் அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குநர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன், யாழ்மறைக்கோட்டு அன்பிய இணைப்பாளர் அருட்தந்தை எபில்டன் மற்றும் அன்பிய ஆணைக்குழு வளவாளர்கள் கலந்து அன்பிய 7 படிமுறை தொடர்பாகவும் அன்பிய வாழ்வு தொடர்பாகவும் கருத்துரைகளை வழங்கினர். தொடர்ந்து தீவக மறைக்கோட்ட செயற்குழு மற்றும் அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் குழுத்தறிவும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் 59 அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். கரம்பொன் புனித வேளாங்கண்ணி அன்னை யாத்திரை தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. 25ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை நாவாந்துறை பங்கின் உதவி பங்குத்தந்தை அருத்தந்தை ஸ்டானிஸ்லோஸ் ஸ்ரீபன்ராஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழாவை முன்னிட்டு பங்குத்தந்தை அருத்தந்தை தயாகரன் அவர்களின் பாடல் வரிகள் மற்றும் மெட்டில் திரு ஜேசுதாஸ் அவர்களின் இசை இயக்க ஒளிக்கலவையில் ரெஜினா அவர்களால் பாடப்பட்ட கடலோரம் ஒரு வயலோரம் கத்தோலிக்க பாடலும் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ் மறையலை டிவி யூடியூப் தளத்தினூடாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. சுன்னாகம் புனித அந்தோணியார் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பொது மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆனி மாதம் 4ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து ஆலய திருவிழாவிற்கான கொடியேற்றி வைத்து புதிய மண்டபத்திற்கான அடிக்கலையும் நாட்டி வைத்தார். இக்கட்டுமான பணிகளுக்கான ஆரம்பகட்ட நிதியாக 40 லட்சம் ரூபாவை சுன்னாகம் புனித சூசையப்பர் ஆலய தந்தையர் மன்றத்தினர் வழங்கியுள்ளனர். காளிமாரி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குருத்துவ திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு ஆனி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலி புனித செபமாலை இராக்கினி அன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கில் திருத்தொண்டர் தசித் மிஹ்ரான் அவர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக மண்டைதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கடற்கரை செபமாலை தியானம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அலோய் அருணேஷ்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானம் பவனியாக மண்டைதீவு இறங்குதுறையில் ஆரம்பமாகி கடற்கரை புனித வியாகுலன்னி சிற்றாலயத்தை சென்றடைந்தது. இத்தியானத்தில் மறைக்கல்வி மாணவர்களால் மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இத்தியானத்தை புனித அன்னாள் மகளிர் ஒன்றியத்தினர் மற்றும் இளையோர்கள் இணைந்து சிறப்பித்தனர். புதுக்குடியிருப்பு பங்கில் வணக்க மாத சிறப்பு செபமாலை பேரணி வைகாசி மாதம் 31ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பேரணி புதுக்குடியிருப்பு குழந்தை இயேசு திருத்தலத்தில் ஆரம்பமாகி புதுக்குடியிருப்பு சந்தியூடாக புனித சோசியப்பர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை மற்றும் குணமாக்கல் வழிபாட்டுடன் நிறைவடைந்தது. பவனி நிறைவில் அன்னையின் திருச்சுரூப ஆசிர்வாதமும் இடம்பெற்றது. இப்பவனியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என 600க்கும் அதிகமானவர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். அக்கராயன் பங்கின் வணக்க மாத சிறப்பு செபமாலை பேரணி வைகாசி மாதம் 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அமலமறை தியாகிகள் சபை அருட்தந்தை அல்பர்ன் சேகர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பேரணி ஆனை விழுந்தான் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகி ஆனை விழுந்தான் சந்தியூடாக வன்னேரி குளம் புனித காணிக்கை மாத ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களுடன் அக்கராயன் பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். மன்னார் மறை மாவட்டம் சிப்பியாறு புனித அந்தோணியார் திருத்தல வருடாந்த திருவிழா
பரிபாலகர் அருட்தந்தை அருட்பிரகாசம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆனி மாதம் 2ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 1ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா அன்று 5 திருப்பலிகள் வெவ்வேறு நேரங்களில் அங்கு நடைபெற்றன. இத்திருப்பலிகளை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்து நாயகம், யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன், மாந்தை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜூட் குரூஸ் மற்றும் மன்னார் மறைமாவட்ட நிதியாளர் அருட்தந்தை சுரேஷ் ரெவல் ஆகியோர் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். இத்திருப்பலியில் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மறைமாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கலந்து செபித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிதறும் அறிவும் சவால் விடும் செயற்கை நுண்ணறிவும் மாணவர்களை நல்வழிப்படுத்த திருத்தந்தை அழைப்பு. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை விவகாரத்தில் ஒருமித்த குரல், தொடரும் ஆதரவு அறிக்கைகள். யாழ் மரியன்னை பேராலயத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் புடைசூழ ஆயர் தின விழா. திருமண வாழ்வில் 25 வருடங்கள் நிறைவு கண்டு 113 தம்பதியினரை கௌரவித்து இரணைப்பாளி பங்கில் சிறப்பு நிகழ்வு. ரத்தினபுரி மறை மாவட்டத்தில் தேசிய குடும்ப ஆணைக்குழு கூட்டம். திருகோணமலை மறை மாவட்டத்தில் செபமாலை பேரணி, 2500க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், அனுர்ஜினா ஜெராட்.